பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி. சீடன், ஒருவன் செய்யும் வினை பின்வரும் பிறப்பில் அவனை பந்தப்படுத்தாதா? மகரிஷி: நீ இப்பொழுது பிறந்திருக்கிறாயா? வேறு பிறவிகளை பற்றி எதற்காக நினைக்கிறாய்? உண்மையில் பிறப்புமில்லை, இறப்புமில்லை. பிறந்திருக்கிறவன் இறப்பை பற்றியும் அதன் நிவிருத்தியை பற்றியும் நினைக்கட்டும். சீடன்: இருந்தவர்களை நீங்கள் எங்களுக்கு காட்ட முடியுமா? மகரிஷி: உன் பந்துக்களை அவர்கள் பிறப்பதற்கு முன் உனக்கு தெரியுமா? அவர்கள் இறந்த பிறகு மட்டும் அவர்களை தெரிந்து கொள்ள முயல்வானேன்? சீடன்: மோட்ச விஷயத்தில் கிரகஸ்தன் நிலை என்ன? ஆத்ம ஞானம் அடைய அவன் அவசியம் சந்நியாசியாக வேண்டாமா? மகரிஷி: நீ கிரகஸ்தன் என்று நினைத்து கொள்வானேன்? நீ சந்நியாசியாய் ஆனால் கூட நான் சந்நியாசி என்ற எண்ணம் உன்னை தொடரும். நீ வீட்டில் இருந்தாலும் அதை துறந்து காட்டுக்கு போனாலும் உன் மனம் உன்னை தொடரும். அகந்தையே எண்ணங்களின் மூலம் அது உடலையும் உலகத்தையும் தோற்றுவித்து உன்னை கிரகஸ்தன் என்றெண்ணிக் கொள்ளும்படி செய்கிறது. நீ துறவு பூண்டால் நான் கிரகஸ்தன் என்னும் நினைவிற்கு பதிலாக நான் சந்நியாசி என்ற நினைவையும், வீட்டு நினைவுக்கு பதிலாக காட்டு நினைவையுமே கூட்டி வைக்கும். இப்படிப்பட்ட மனத்தடைகள் எப்போதும் உண்டு. இந்த வன சமூகத்தில் அவை இன்னும் அதிகமாகவும் செய்யும். இருக்கும் ஸ்தலத்தை மட்டும் மாற்றிவிடுவதால் ஒரு லாபமும் இல்லை. மனமே பெருந்தடை. வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் இத்தடையை மாற்ற வேண்டும். காட்டில் மாற்றக்கூடியதை வீட்டில் ஏன் மாற்றக்கூடாது? ஆகையால் ஸ்தலத்தை ஏன் மாற்ற வேண்டும்? இருப்பிடம் ஏதாக இருந்தாலும் உன் பிரயத்தனத்தை இப்பொழுதே செய்யலாம்.